ஹலோ மக்களே! நம்ம இப்போ மட்டன் கிரீன் மசாலா தான் பண்ண போறோம். அதுக்கு மட்டன நம்ம 1/2 கிலோ மட்டன் எடுத்து அதில தண்ணி ஊத்தி, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி வேக வச்சிரலாம். ஒரு 5, 6 விசில் விட்டுறலாம். அப்பதான் அது வேகும். அப்புறம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அந்த அரைக்கிறதுக்கு எடுத்துக்கணும் இதெல்லாம். அப்புறம் மசாலால மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சம் ஒரு பவுல்ல தயிர், ஒரே ஒரு தக்காளி ஏன்னா கலர் மாறிடும். ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம. மட்டனை தனியா வேக வச்சிருங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வெறும் சோம்பு மட்டும் தான் போடணும். சோம்பு போட்டு தாளிக்கலாம். தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். நம்ம 4 வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்ததுனால 4 எடுத்திருக்கோம். பெருசா இருந்தா 1 எடுத்தாலே போதும். அப்புறம் அது வதங்கின உடனே நம்ம நல்லா வதக்கிடலாம். ரொம்ப கலர் மாற தேவையில்லை. கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தாலே போதும். நம்ம வதக்கி அதுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கிரீன் மசாலாவை ஃபுல்லாக நல்லா அரைக்கணும். ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. அப்படின்னா அது நல்லா க்ரீமியாக வராது. நல்லா எக்தம் ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். அரைச்சி அதை நல்லா வதக்கிடுங்க. திறந்து வச்சே வதக்குங்க. ஏன்னா மூடுனா கலர் மாறிடும். அதனால் லைட்டாக திறந்து வச்சே இதை வதக்கிடலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான். ஏன்னா தக்காளி நிறைய போட்டோம்னா நம்ம ரெட் கலர் வந்துடும். அந்த கலர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம தக்காளி கம்மியாக போடுறோம். அதை போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு. திருப்பி நம்ம இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஒரு ஜாஸ்தி மசாலா, இதுக்கு ரெட் மசாலா நம்ம சில்லி பவுடர் போடக்கூடாது. ஏன்னா அது கலர் மாறிடும். இதில் க்ரீனுக்கு நம்ம சில்லி அரைச்சிருக்கிறோம். பாக்கி எல்லாம் பெப்பரும் சீரகமும் தான். அதனால் அதை போட்டு அரைச்சிட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அந்த க்ரீமியாக வந்துடும். அந்த மசாலா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்க மட்டன் அதில் போட்டுடலாம். வேறு ஒன்றுமே இதுக்கு ஜாஸ்தி தேவையில்லை. இது கொஞ்சம் ஐட்டத்திலே ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். நம்ம கீ ரைஸ், நார்மல் எதுலனாலும் இது போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீமியாக வருதுன்னு. இப்போ நம்ம இதில் மட்டன் போட்டுடலாம். மட்டனில் இருக்கிற தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய தண்ணி போடலை, கொஞ்சம் தான் போட்டோம். அந்த தண்ணியையும் அதில் நம்ம போட்டுடலாம். போட்டு நல்லா அந்த சூப்போட டேஸ்ட் அப்போ தான் வரும் நமக்கு குழம்புல. அதனால் நம்ம அந்த தண்ணியோடே சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கொதிக்க விட்ருங்க. நல்லா கொதிக்க விட்டு நல்லா காயட்டும். இது எல்லாமே நம்ம கடாயை திறந்து வச்சு தான் செய்யணும். ஏன்னா நமக்கு அந்த க்ரீன் கலர் போயிடும் இல்லைன்னா நம்ம மூடி இருந்தோம் அப்படின்னாக்கி. அதனால தான் நம்ம மட்டனை அவிச்சிடுறோம் முதையே. அதனால் இதை இப்படி திறந்து வச்சே செய்யுங்க. அப்போ கலர் ஜாஸ்தி மாறாது, அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் க்ரீன் கலர் எப்படி தெரியுதுன்னு. அந்த மாதிரி கலர் நமக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு தேவையான இன்னும் எவ்வளோ உப்பு தேவை, ஏதாவது தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ லெமன் வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு லெமன் அதையும் புழிஞ்சு ஊற்றிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். லெமன் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட தேவையில்லை. இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கீ ரைஸ் கூட, நார்மல் ரைஸ் கூட, எது கூட வேணாலும் நீங்கள் இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.